guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. Okay, இதுதான் என்னுடைய official throat. Okay, நான் கூட சொல்லியிருந்தேன் எனக்கு throat pain இருக்கு, அதனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி. இன்ஸ்டாகிராம்லயும் நான் பேசியிருந்தேன். இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் டாக்டர் வந்து எனக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியலை என்பது உண்மையான ஒரு விஷயம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog பார்க்க போகிறோம். பட் இந்த செட்டப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் சென்னை வந்துட்டோம். அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த vlog கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணுங்கள். இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, வந்து இன்ட்ரோலாம் பேசி முடிச்சிருப்பா, கண்டிப்பாக சொல்லியிருப்பா. டாக்டர் வந்து இவளை பேசக்கூடாது, நீ பேசுனா உன்னை வந்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் வந்து இவளுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக இவ என்ன நினைக்கிறா, என்ன பேச போறா அப்படிங்கிறத வந்து நான் பேசணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ இவ என்ன நினைக்கிறா தெரியுமா? என்ன மாதிரி ஒரு ஆணழகன் இந்த உலகத்துல இல்லை, இவளை மாதிரி ஒரு லூஸ் இந்த கண்ட்ரி எந்த ஒரு இதுலயுமே கிடையாது, இந்த யூனிவர்ஸ்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல, அப்பெல்லாம் நினைக்காத, விடு 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 விட்டு பேசக்கூடாது. சரி, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் எல்லாமே இருக்குன்னு கூட சொல்லலாம். சர்ப்ரைஸ் விசிட்டர். எப்படி இருக்கீங்க? பார்த்து பல வருஷம் ஆகுது. இருக்கோம் சிறப்பாக. வாங்க உள்ள வாங்க. வழி காட்டுங்கம்மா, வழி தெரியாது மேடம்க்கு. ஆக்சுவலா பார்த்தா இது நாங்க சொன்ன ட்விஸ்ட் இல்ல, இது எங்களுக்கே ட்விஸ்ட் தான். ஓகே, ஸோ என்ன நாளைக்கு இல்ல நாளானிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவங்களும் ஆர்ஜே ஃபேமிலியில ஒருத்தங்க அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க சர்ப்ரைஸ் பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளோட ட்விஸ்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எது பண்ணிட்டு இருக்காங்க, பாப்பா என்ன பண்ணுறா அப்படிங்கிற கவலைலாம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை. நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கணும்? எங்களுக்கு அவங்கள பிடிக்காது. நாங்கள் ஏன் இப்படி யூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஸோ இதனாலதான் நாங்க வந்து கவலைப்பட மாட்டோம்னு சொன்னோம். ஏன்னா அவங்க எங்க கூட தான் இருக்காங்க. ஏ ஜாலியா நம்ம இருக்கலாம், ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அப்பா அம்மா பாப்பா 3 பேர் வந்திருக்காங்க. அப்பா வந்து விளையாட போயிருக்காங்க. ஷட்டில் எங்க போனாலும் விளையாடணும்ல, அதனால விளையாட போயாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபேமிலியோட ஃபன் பண்ணலாம். நம்மளோட செகண்ட் ட்விஸ்ட்டை கூப்பிடு. செகண்ட் ட்விஸ்ட் நம்மளுக்கு ட்விஸ்ட் கொடுத்த ட்விஸ்டம்மா வாங்கம்மா. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் ஃபேமிலி வ்ளாக். ஆனால் அம்மா கிளம்புறாங்களாம். அதுக்குள்ளையா? அம்மா மாவு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. பாய். சாப்பிடலாம். தோசை, சாம்பார், பொடி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். கரண்ட் வேற போயிடுச்சு, வேர்த்து ஊத்துது. என்னம்மா இங்க இப்படி வைக்க அடிக்குது? என்னம்மா சென்னை இப்படி இருக்கம்மா? சென்னை எப்பவுமே அப்படிதான் இருக்கு. நீ இப்பதான் ஊட்டி வந்த மாதிரியா பேசுற. ரொம்ப ரொம்ப ஓவரா இல்ல இதெல்லாம்? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. வச்சே பரவாயில்ல. கிளைமேட் செம்மையாக இருக்குது. அடி வானம் இருண்டு போயிருக்கு. மழை வரும் நம்புவோம். மழை வந்தால் நல்லா தானே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம Q&A நடத்த போகிறோம். ஓகே மேடம், உங்களை நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஊமையாக இருக்கனால நாங்களே உங்களை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம சாண்டி கோம்ஸ் அண்ட் இதுதான் நம்ம மகாலட்சுமி கோம்ஸ். ஸோ நம்ம இப்போது மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம் மேடம். நீங்கள் தான் இந்த வீடியோட ஆங்கர். உங்களுக்கு பதிலாக நான் பேசுவேன், ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எங்கள் 2 பேரில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ஒன்று தான் சொல்லி ஆகணும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினாக இருக்கலாம். பின்னே நீங்கள் உண்மையாயிட்டு வரையணும். எனி ஒன்.
இது என்னடே சொல்லி வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி இவங்கள தான் பிடிக்கும். இவங்கள தான் பிடிக்கும். இவங்கள தான் பிடிக்கும். சரி ஓகே ஃபைன். ஓகே அடுத்த क्वेश्चन. ஓகே ஏன்ட்ட பிடிக்காதது என்னன்னு ரெண்டு பேரும் சொல்லணும். மொத்தமாவே பிடிக்காது உனக்கு. அந்த பிடிக்காத பர்టిక్యులரா ஒன்னு தேடி பிடிச்சு சொல்றதெல்லாம் கஷ்டம் தானே. சரி. எனக்கு கோபப்படுறது பிடிக்காது. சரி. ஓகே ஃபைன். இவகிட்ட பிடிக்காதது என்னது? ஜானு கிட்ட. அவகிட்ட பிடிக்காதது டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது. ஓகே. உனக்குமா? கோபப்படாதது பிடிக்காது. கோபப்படாதது. ஓகே அப்படி சொல்லிருவீங்க என்ன நீங்க? பிடிச்சது. எல்லாரும் ரொம்ப கேர் எடுத்து பாத்துப்பான். அது பிடிக்கும். ஜானு. ஓகே. நீமா? எனக்கு மொத்தமே பிடிக்கும். சூப்பர். எனக்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் எல்லாரும் மேல பாசமா இருக்காது ரொம்ப பிடிக்கும். ஓகே. எல்லாரும் ஒரே மாதிரி பாத்துப்பா அது பிடிக்கும். நீங்க மேடம்? பர்టిక్యులர் சொல்ல கொண்டு இல்ல. பிடிக்கும். பிடிக்காது. ஜானு பிடிச்சனால பிடிக்கும். இத விட நல்லா இருக்கா? அவளுக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும். ஓகே ஃபைன். ஓகே நன்றிகள். ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தப்போ நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் இவளை பார்க்கும்போது நீ என்ன நினைச்ச? இது தனிப்பட்ட முறையில நிறைய பேசுவீங்க. பெரிய ஸ்டோரி பாருங்க. ஐடியா. சுரிக்கிறாதீங்க. சரி ரைட் ஓகே. இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. ஓகே. நிறைய பேசணும். நிறைய பேசலாம் வாங்க பேசலாம்னு. ஓகே ஃபைன். என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கினா போதும். பாத்துப்பேன்ற நம்பிக்கை இருந்துச்சா? சரிதான். கேம்ப புக் பண்ணுவா நான் வீட்டுக்கு போறேம்மா. நாளைக்கு வரேன். நம்ம கார் பஞ்சராக இருக்குது அதான் கூட்டு போக முடியல. ஸோ பஞ்சர் பார்க்கணும். ஸோ வந்துட்டு வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் டைம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்தனால செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஒருத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த ட்ரீட். ஓகேடே. செம மழை பெய்யுது. இந்த மழையோட மழையா நாங்கள் வந்து ட்ரெண்டிங் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஓகே. நானும் டேடியும் இப்போ வந்துட்டு புதுப்பேட்டுக்கு போகிறோம் டயர்லாம் வாங்குறதுக்கு. டயரு அப்புறம் அதில் இண்டிகேட்டர் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். அது வரைக்கும் அவள் வீடியோ எடுப்பா. ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு அவளால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. த்ரோட் இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு அவளால் சுத்தமாக பேச முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டா. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கண்டினியூவாக பாருங்கள். வீட்டில் என்ன வேலை போய்கிட்டு தான் இருக்குது. உன்னை இப்படி ஜெயிலில் பார்க்கறத நினச்சி என் மனசு கஷ்டமாக இருக்குடே. அப்படியே இந்த பக்கம் கேமரா கொடு. வேணாண்டே. இல்லடே வேணாண்டே. சீக்கிரம் உன்னை வெயிலில் எடுக்கிறேன். பாய். என்ன எடுக்க வேண்டாம். நான் நல்லா ஜாலியாக இருக்கேன் இதுக்குள்ள. நீ வெளியே சந்தோஷமா இரு. பாய் 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 பாய். ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ எடுக்கிறோம். நேற்று ஆக்சுவலி என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருந்தது. அதுக்கு மேலே பேசினா இன்னும் ஜாஸ்தியாகிடும்னு சொல்லிட்டு நேற்று நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று நிறைய ஃபன்னான எலிமெண்ட்லாம் இருந்ததுனால அந்த வீடியோ தூக்கி போட எனக்கு மனசு வரல. பிகாஸ் அதுக்கு முன்னாடி 2-3 டேஸாக நான் vlog எடுத்து அது ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிகிட்டே இருக்கேன். த்ரோட் மோசமாக இருந்ததுனால. பட் நேற்று கொஞ்சம் நல்லா இருந்தது. அம்மாலாம் வந்தாங்கன்றதுனால ஃபுட்டேஜ் நல்லா இருந்ததுங்கிறதுனால நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வந்திருக்காங்க. அதனால நம்ம இன்றைக்கி இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம குக்கிங் நிறைய பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சீக்கிரம் சரி பண்ணுவோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம். இந்த தொண்டை சரியில்லாததுனால நான் குளிச்சு பல வருடங்கள் ஆகிறது. ஸோ ஃபைனலி வந்து நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம சமைச்சு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஓகே ஸோ நான் குளிச்சுலாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். கொஞ்சம் வாய்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் மோசமாகுது. ஸோ இப்படி வந்து நின்னாலே என்ன அர்த்தம்? நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. நான் வந்து நின்று ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாமாத்தோட பாடி லோஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 4 பாடி லோஷன் இருக்குது. 4 வேரியன்ட் இருக்குது. ஒன்று விட்டமின் சி, இன்னொன்று உப்டான், இன்னொன்று கோகோவா, இன்னொன்று ரோஸ். இந்த 4ல் நான் வந்து ரோஸ் அண்ட் கோகோவா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி சொல்கிறேன்.
இதுல விட்டமின் சி எதுக்குன்னா ஒரு ரேடியண்டான ஸ்கின்க்கு, உப்டான் வந்து க்ளோயிங் ஸ்கின்னுக்கு. நான் யூஸ் பண்ணது ரோஸ் அண்ட் கொக்கோவா தான். ஸோ அதை பத்தி நான் சொல்ல போறேன். ரோஸ் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு ஸ்கின்ல, ஒரு சூப்பரான ஹைட்ரேஷன் கொடுக்குது. அண்ட் கொக்கோவாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்ல க்ளோயிங்கா இருக்கணும், ஒரு சிலருக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி டைப்க்கு ஏத்த மாதிரியான பாடி லோஷன்ஸ் இது. ஸோ உங்க பாடிக்கு என்ன தேவை அந்த பாடி லோஷன்ஸை நீங்க பிக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து இன் டீடைல் பேச போறது ரோஸ் பாடி லோஷனை பத்தி. ஏன்னா எனக்கு பர்சனலி பிடிச்ச பாடி லோஷன் பாத்தீங்கன்னா ரோஸ் தான். அதனால நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். உங்க ஸ்கின்க்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரிவ்யூஸ் நிறைய படிச்சு நீங்க வாங்குங்க. ஏதோ ஒன்று சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க காசை வந்து அதில் போடாதீங்க. நிறைய படிச்சு பார்த்துட்டு இன்கிரீடியன்ஸை பத்தி நீங்க படிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் இந்த ரோஸ் பாடி லோஷன் தான் அடிக்கடி யூஸ் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் இருக்கு, மில்க் இருக்கு. இல்ல ரோஸ் வாட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த பன்னீர் சோடா குடிப்போம்ல அந்த மாதிரியான வாசனை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு வந்து ஓவரா இருக்குன்னு தான் தோணுது. வாசனை கொஞ்சம் கூட குறைஞ்சா நல்லா இருக்கும். அது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு அந்த வாசனை. அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. இதுல ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்ல. கண்டிப்பா கெமிக்கல்ஸ் இருக்கும், இல்லாம இருக்காது. பட் அந்த அளவுக்கு இல்ல. ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்தாலும் இது போட்டதும் நல்ல சாஃப்ட் ஆகுது. என் ஸ்கின் வந்து நிறைய லோஷன் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு சாஃப்டா ஆயிடுச்சு. அம்மாவோட கால் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரையா இருக்கும். அவங்க கால்ல நான் இதை போட்டு பார்த்தேன் எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசேஷன் இருக்கு அண்ட் எவ்வளவு தூரம் தாங்குதுன்னு சொல்லி. காலையில அவங்களுக்கு நான் கால்ல நல்லா போட்டு மசாஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு போனோம். வெளியே நாங்க போனோம். ரிட்டர்ன் வரும்போது அந்த மாய்ஸ்சரைசேஷன் அப்படியே இருந்தது. இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள இவ்வளவு நல்லது இருந்தாலும் வெளியவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இது க்ரூவல்டி ஃப்ரீ பீட்டா சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸை விட அதிகமா ரீசைக்கிள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மாமா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், அதனால நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்காக இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக இதுல உள்ள கேவலமான ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது அமேசான், நைகா, மாமா.in கிடைக்கும். உங்களுக்கு கீர்த்தி 2020 கூப்பன் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும் மாமா.in. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம் நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு, நல்ல ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. பிடிக்காத விஷயம் வாசனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மாமா கிட்ட நான் ரொம்ப கெஞ்சு கேட்கிற ஒரு விஷயம், உங்களுதுல நீங்க ஃப்ரேக்ரன்ஸ் கம்மி பண்ணுங்க, ரொம்ப ஜாஸ்தியா நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஷோபா எனக்கு வேர்த்தே போயிடுச்சு. நின்று ஒன்னு பேசுறதுக்குள்ள செம கடுப்பாகுது. ஆக்சுவலி பின்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். பிகாஸ் நம்ம வீட்டுல இன்னுமே அந்த வார்ட்ரோப் ஒர்க் முடியல. சிம்பிளா ஒரு கபோர்டு தான் அடிக்கிறாங்க. அதுக்கே இவ்வளவு நாள் ஆகுது. பட் சீக்கிரம் முடிஞ்சிரும் நம்புவோம். எனிவேஸ் இதுதான் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க ரோஸ் தான் ட்ரை பண்ணணும் இல்ல 4 வேரியன்ட்டையுமே நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. 4 வேரியன்ட்டோட இன்கிரீடியன்ஸும் படிச்சுட்டு உங்க ஸ்கின்க்கு எது செட் ஆகும்னு பார்த்து வாங்குங்க. தட்ஸ் இட். நம்ம போய் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் என்னோட தொண்டைக்கு ரெஸ்ட் கொடுக்குறேனே. பாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி வந்து அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே செய்யும்போது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதான் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு கீ நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீ தான் வேணும்னா போடலாம். பட் இது ரெண்டும் போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுனால அப்படி சேர்த்துக்கிறோம். மீன் வயல் இந்த அரிசி வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஆழாக்கு அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணி கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா அதில் இந்த பட்டை லவங்கம் இந்த ஃபுல் பேக்கெட் இருக்கும்ல, பட்டை லவங்கம் கிராம்பு இந்த ஃபுல் பேக்கெட்டை அப்படியே அதில் போட்டுடலாம். அதுவும் ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 to 4 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டோம். இந்த இடத்துல நாங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து புதினா ஆட் பண்ணுறோம். புதினா வந்து வெஜ் பிரியாணிலலாம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நாங்கள் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணோம். ஸோ தக்காளி எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் அது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் வதக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். நாங்கள் கேரட் மட்டும் தான் எங்கிட்ட இருந்து அதை மட்டும் தான் ஆட் பண்ணோம். இல்லை நீங்கள் வந்து இந்த பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இடத்துல தான் போடுறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்து கூடவே போட்டால் அது ரொம்ப அடி பிடிச்சிருங்கிறதுனால இந்த இடத்துல தான் போடுவோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் நம்ம 2 ஆழாக்கு அரிசிக்கு 5 ஆழாக்கு தண்ணி ஆட் பண்றோம். கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் எல்லா வாசனையும் போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். இதையும் எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் வாட்டர். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை வந்து உள்ள கொட்டிட்டு அதையும் கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிரெட்டை வச்சு இந்த பொரியலா பிரெட் ஃப்ரை நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு வெறும் பிரெட்டை வந்து நம்ம நெய் அண்ட் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதில் வறுத்து எடுக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம மொத்தமாக கலக்கிறோம். இப்படி பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரெட்டு கூட சேர்ந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்.
எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்கம்மா. வி மிஸ் சென்னை மாமன்னு சொன்னாங்க. அதுக்கு உன்னோட கருத்து என்ன? நான் தான் உங்களை எல்லாரும் மிஸ் பண்ணேன். நீயும் மிஸ் பண்ணியா? நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணோம். உன்னுடைய சமையல் எல்லாரும் மிஸ் பண்ணாங்கம்மா. அந்த தாயோட சமையல் எதையாவது போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக தான் நம்ம இன்னைக்கு வந்து பிரிஞ்சி போடுறோம். எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போட முடியலனாலும் வீடியோலையாவது போடுவோமே. கண்டிப்பாக. குண்டு அழகாக தான் இருக்குது. குண்டு ஃபெபிக் வந்து இந்த பிரெட்டோட தோல் அந்த சைடில் உள்ளது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் மோஸ்ட்லி அதை கட் பண்ணுறோம். நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அவனுக்கு கொடுப்போம். அவன் ஜாலியாக சாப்பிடுவான். ஓகே, பிரிஞ்சு செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு தாய் இன்னொரு தாய்க்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. எப்படியும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்கன்னு வைங்களேன். எப்படியும் அந்த ரியாக்ஷன் தான் வரும். பழைய சாதம் கொடுத்தாலும் அந்த ரியாக்ஷன் தான் வரும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். சரிதான். இன்னும் வீட்டில் ஒர்க் முடிக்கலை. நாங்கள் வந்து உங்களுக்கு மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறோம். ஸோ இந்த குப்பையெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண முடியும். சாப்பிடலாம். எனக்கு அடி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்லாமா? அடி ஷேர் பண்ணிக்கலாம். இந்தாங்க அடி நிறைய இருக்கா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குண்ணே. சரி சாப்பிடுவோம். ராம் வந்து இன்னும் வரதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு அடுத்த பந்தி உட்காருவோம். ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே. நெயில் பாலிஷ் நான் மாற்றலான்னு இருக்கும். ஒரு ஃபியூ டேஸ் பேக் நான் இதை வச்சேன். பட் ஃபுல்லாக உறிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணி நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஒன்றுமே நான் பண்ணல. கொஞ்ச நேரம் கிச்சனில் நின்று சுடு தண்ணி வச்சு குடிச்சதுக்கே வந்து எனக்கு இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நம்ம விளையாட போகிறோம். ஆக்சுவலி வந்து நானும் ஒரு அம்மும் ஷட்டில் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ராம் இன்னும் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். லெட்ஸ் கோ. ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பேபிமா இங்கே மூஞ்ச காட்டு. கிட்ட வராத, கிட்ட தூரமாகவே போ. என்ன பண்ணி வச்சிருக்கா அவங்க அத்தை உன்னை? நல்லா இருக்காடா? பிடிச்சிருக்கா? அத்தையோட பிரசன்ட் பிடிச்சிருக்கா? அவுத்து போட்டான். உன் கிஃப்ட் அவனுக்கு வேண்டாமா? ஓகே, நம்ம வந்து கோர்ட்டுக்கு தான் விளையாட போல, வெளியே விளையாடுவோம். கோர்ட்டுக்கு ஆக்சுவலி டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அதனால விளையாட போல. நான் நெயில் பாலிஷ் வைக்க போறேன்னு சொல்லிட்டேன். வச்சுட்டேன். அடிக்கிற ஒரு கலர் வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் அடிக்கவா? அடிச்சிரவா? நான் தான் வச்சிருக்கேன். அப்ப நான் தான் உன்னை அடிக்கணும். ஓகே ஃபைன், விட்டுரு. ஆரம்பி. பயப்படணும் எனக்கு பார்த்து. ஸோ ஓகே, நம்ம வந்து கீழே போய் ரோட்லயாவது விளையாடுவோம். நமக்கு விதிச்சது அதுதான். லெட்ஸ் கோ. பாய். வந்து நிற்கவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாரல் விழுது. என்னடே கொஞ்சம் ஓரமாக நில்லு. ஓகே, ஸோ விளையாடி முடிச்சாச்சு. நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேனா? நான் ரெட் கலரில் இருக்கேன் பாரு. இது ரெட் கலரில் ஏதோ பூசினா மாதிரி இருக்கேன். நானும் தான் கருன்னு இருக்கேன். வண்டி போகும், மூடணும். வண்டி போகும்போது வாயை அடக்கணும். ஓகே ஃபைன், மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்த என்ன கேம் விளையாடலாம். அடுத்த எபிசோடு பார்க்கலாம். ஐயோ, எபிசோடுனா லவ் ஸ்டோரி கேட்பாங்க. தொண்டை சரியானது லவ் ஸ்டோரி கொடுக்குறோம். கோச்சுக்காதீங்க. நம்ம வர்றதுக்குள்ளே இவ்வளோ பார்சல்ஸ் வந்திருக்கு. ஆர்டர் பண்ணது எல்லாமே. நீ பார்சல் இல்லை, தள்ளி போ. ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையும் நான் நாளைக்கு தான் பிரிப்பேன். சீக்கிரம் பிரிக்கணும். எனக்கே ஆசையாக இருக்குது என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு. மம்மி இன்னைக்கு ஷட்டில் விளையாட போயிருக்கேன். நீயும் வரியா? ஹலோ சொல்லு. விளையாட போவோமா? ரைட்டு. பாத்ரூம் வருதா? ஓகே வா போகலாம். நல்லா கொடுத்தல ரியாக்ஷன். ஓகே, ஆக்சுவலி ஓகே, என்னோட நெயில் பாலிஷை நான் மாற்றிட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப அடிக்குது. பட் தென் இட்ஸ் ஓகே. அண்ட் என் த்ரோட் எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி ஃபுல்லாக டே இப்படி தான் போச்சு. ஸோ தட்ஸ் இட். உங்கள் எல்லாருமே நான் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி.